சென்டென்சஸை நம்ம வேற எப்படிலாம் வந்து கனெக்ட் பண்ணலாம் இந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணி. yet, still, however, இது எப்போ எங்க யூஸ் பண்ணலாம்னு இப்போ பார்க்கலாம். Hi, I'm Sneha. Welcome to Capshine. Capshine is a revolutionary learn together English fluency program. Capshine oda English kathukkiradhu is easy, quick, fun, affordable and effective. We promise a brand new you in 6 months or less. Okay. So, இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த வார்த்தைகள் yet, however, still இது எல்லாமே வந்து நம்ம பட் அப்படின்னு சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணலாம். எந்த கான்டெக்ட்ஸில் இது யூஸ் பண்ண போது நம்ம ஏன் அந்த பட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அது யூஸ் பண்ணுறோன்னா நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ we use these words to connect two sentences. அதாவது 2 சென்டென்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம சம்டைம்ஸ் வந்து பட் யூஸ் பண்ணுவோம். ஸோ பட்டுக்கு பதிலாக நம்ம yet, however, still இது யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது yet நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம் when we are connecting two contrasting sentences. அதாவது 2 டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் பட் ரிலேட்டிங் டு சேம் பர்சன் ஆர் சேம் திங் அதை டிஸ்கிரைப் பண்ண போது நம்ம yet யூஸ் பண்ணலாம். ஸோ yet வந்து நம்ம பட்டுக்கு பதிலாக எங்கே யூஸ் பண்ணுறோன்னா கொஞ்சம் ஃபார்மலாக சவுண்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த சென்டென்ஸ் பாருங்கள், லின் கேன் குக் வெல். இது வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் சென்டென்ஸ். அதை வந்து நம்ம yet வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கோம். செகண்ட் இண்டிவிஜுவல் சென்டென்ஸ் ஆர் ஸ்டேட்மெண்ட் இஸ் யோர் she does not know how to bake. அதாவது she can cook well but she does not know how to bake. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து செகண்ட் சென்டென்ஸோட நம்ம இங்கே கனெக்ட் பண்ணுற போது நம்ம பட் யூஸ் பண்ணலாம். yet யூஸ் பண்ண போது இட் சவுண்ட்ஸ் மோர் ஃபார்மல். ஸோ லின் கேன் குக் வெல் yet she does not know how to bake. ஓகே, ஸோ அடுத்தது வந்து yet can also be used with and. ஸோ yet and ரெண்டுமே வந்து ஒரு சென்டென்ஸில் நம்ம 2 சென்டென்ஸை கனெக்ட் பண்ண போது யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, he has a good job, that's your sentence 1, and yet he never seems to have any money. Harry Potter also same problem, correct? So this is your first sentence, this is your second sentence. ஸோ இதை வந்து நம்ம and yet அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல நம்ம and எப்போ யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து yet if it carries a negative sentence. அதாவது he never seems to have any money is a negative sentence. So இந்த negative sentence இருக்க போது we can say and yet, இல்லனா we can just say yet. So he has a good job and yet he never seems to have any money. ஓகே, அடுத்தது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு Capshine 30-day ஃப்ரீ ட்ரையல் பற்றி சொல்கிறேன். உங்கள் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு திஸ் இஸ் a great platform. ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், டெய்லி மைக்ரோ லெசன், அப்புறம் உங்களுக்கு வந்து மந்த்லி ஃப்ளூவன்சி ட்ராக்கர் இருக்குது. நான் எவ்வளோக்கு எவ்வளோ எங்கெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன், எங்கெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணோன்னா யூ ஹேவ் அ ஃப்ளூவன்சி ட்ராக்கர் அண்ட் யூ ஹேவ் அ குரூப்பில் வந்து உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்னும் வந்து உங்கள் சென்டென்சஸ் நீங்கள் எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், மிச்சவங்க என்னெல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ அதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் கற்றுக்கிட்டு உங்கள் இங்கிலீஷை வந்து நீங்கள் இன்னும் கான்ஃபிடென்ட்டாக பேசினா இந்த Capshine 30-day ஃப்ரீ ட்ரையல் எங்கே எப்படி போயிட்டு நான் ரெஜிஸ்டர் பண்ணணும் நீங்கள் பார்த்துட்டே இருங்க. நான் உங்களுக்கு இந்த வீடியோ எண்டில் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டில். நம்ம ஸ்டில் எப்போ யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அகேன் 2 contrasting sentences நம்ம ஜாயின் பண்ண போது we can say still. So it is a small car, sentence 1. Still it's spacious inside. இருந்தாலும் it's spacious inside. It is a small car, still it is spacious inside. ஸோ அந்த இடத்துல நம்ம ஸ்டில் யூஸ் பண்ணலாம். அண்ட் அகெயின் ஸ்டில் வந்து நம்ம பட்டுக்கு பதிலாக ஏன் யூஸ் பண்ணுறோன்னா just sounds better, it sounds formal. So we can say still. It's another way of saying but. Okay, next வந்து still can also be used with but. Okay, for example, he has a good job but still he never seems to have any money. நம்ம முன்னாடியும் வந்து and yet காம்பினேஷன்ல இது பார்த்தோம். நம்ம and yetடும் இங்கே யூஸ் பண்ணது கரெக்ட் தான், but still அதுவும் கரெக்ட் தான். அவனுக்கு அவ்வளோ நல்ல வேலை இருந்தாலுமே அவனுக்கு இன்னும் காசு வந்து இல்லவே இல்லை கையில், காசு நிற்கவே இல்லை கையில். ஸோ we can say but still. Okay, however, again however is used ஒரு ஃபார்மல் வேயாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பட்டுக்கு பதிலாக you can say however. So I'd love to go to the movie, however
I am busy tonight. ஆனால் என்னால் ஏன் முடியல? Because I'm busy tonight. So you can say however I'm busy tonight. இந்த சென்டென்ஸ் பார்க்க போதே வந்து பட் I'm busy tonightன்றது வந்து ரொம்ப நார்மலாக இருக்கும். however I'm busy tonight சொல்ல போது உங்களுக்கு வந்து இன்னும் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் பேசுகிற மாதிரி உங்களுக்கே ஒரு ஃபீலிங் வரும். ஸோ ட்ரை டு யூஸ் தீஸ் வேர்ட்ஸ். நீங்கள் வந்து இந்த வேர்ட்ஸ் வந்து உங்களோட ஜென்ரல் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ண போதே வந்து யூ கேன் see a difference. நம்ம அதே மாதிரி பேசுறதுக்கு போல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பேச போது நம்ம மேபி பொலைட்டாக சவுண்ட் பண்ணுவோம், இல்லை ஃபார்மலாக சவுண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து however I'm busy tonight அப்படின்னு சொல்ல போது sounds more confident. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இங்கிலீஷை வந்து இன்னும் நல்லா டெவலப் பண்ணுங்க. Let's do a pop quiz. She closed all the windows but dash some water came in. இதெல்லாம் தான் உங்கள் ஆப்ஷன்ஸ். yet, still, however, and. ஸோ இங்கே என்ன யூஸ் பண்ணோம்? but still some water came in. okay. He studied very well dash he did not pass. ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? but. ஸோ you can also say however he did not pass. I've told you so many times dash yet you don't understand. இங்கே நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா I've given you a hint before. நெகட்டிவ் சென்டென்ஸ் yet கேரி பண்ணிச்சுன்னா you can say and. So I've told you so many times and yet you don't understand. I hope உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Capshine 30-day ஃப்ரீ ட்ரையல் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் capshine.com போகலாம், இல்லை Capshine ஆப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். உடனே போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இங்கிலீஷை கான்ஃபிடென்ட்டாக பேசுங்க. தேங்க்யூ.